ப்ரிலிமினரி இன்கொயரி 5th அந்த பாப்பா பியூபர்ட்டி ஏஜ் ஆயிடுச்சு. அப்புறம் 6th இது இவங்க அம்மா சந்தியா ஒரு டீச்சர் கால் பண்ணி கேட்டாங்க, இது மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் லவ் பண்ணுங்க எக்ஸாம். சிவகாமி என்ன சொன்னாங்க, என்னோடய டியூட்டி வேறு பிளேஸில் இருக்குது, நீங்கள் வைஸ் பிரின்சிபல் கேளுங்க. வைஸ் பிரின்சிபல் நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் 7th 4/2025 இவங்க பாப்பா கூட வந்தாங்க. அம்மா அதை பாப்பா அம்மா பேர் சந்தியா. அவங்க வந்தாங்க. இங்கே வந்து வைஸ் பிரின்சிபல் பேசி தனியாக அலோவ் பண்ணுங்க, இன்ஃபெக்ஷன் இஷ்யூ ஆகிடும், அதுக்காக தனியாக அலோவ் பண்ணுங்க. அப்புறம் போயிட்டாங்க. அது சேம் நாள்லே இது பொண்ணும் அது காலில் பெயின் இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. நைட்டு அம்மா கேட்டாங்க என்ன நடந்துச்சு. அவங்க கீழே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு அதுக்காக காலில் பெயின் இருக்குது. அதை இன்சிடெண்ட் அங்கே முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் ரிவிஷன் கிளாஸு 8/4/2025. ரிவிஷன் கிளாஸில் இவங்க வரல, பெயின் இருக்குது அதுக்காக வரல. 9/4/2025 லாஸ்ட் எக்ஸாம், சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம். அவங்க இங்கே வந்தாங்க. எக்ஸாம் 9:30 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அரௌண்ட் 11 o'clock ஒரு பையா இவங்க ரிலேட்டிவ், அந்த பாப்பாவோட ரிலேட்டிவ், அவங்க அந்த சைடு வால்லே பார்த்தாங்க, இதை பாப்பா அங்கே எழுதுறாங்க எக்ஸாம். அம்மாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அம்மா வேலை இது பிளேஸு 3 கிலோமீட்டர் தூரம். அவங்க இங்கேயே வந்தாங்க, வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் இது ஆஃபீஸ் ஸ்டாஃபு 2 பேர் வந்தாங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் தனியாக உட்காந்து சொல்லிட்டேன், இங்கே வெளியே ஸ்டேர்ஸில் உட்காந்து சொல்லலை. ஸோ அதை அம்மா சொன்னாங்க, நான் தனியாக ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன், தனியாக எக்ஸாம் அலோவ் பண்ணுங்க, நான் இதே மாதிரி சொல்லிவிட்டேன், இது சொல்லலை. பட் சேம் டைமில் அந்த ஸ்டேஜ், அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அங்கே ஒரு 20-25 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க சேம் கீழே உட்காந்து. கோவை பொள்ளாச்சி அருகே செங்குட்டை பாளையம் தனியார் பள்ளியில் பூப்பெய்திய மாணவியை படியில் அமர வைத்து தேர்வெழுத சம்பவத்தில் பூப்பெய்திய தனது மக்களை வகுப்பறையில் தனியாக அமர வைத்து தேர்வெழுத வைக்க சொன்னதாக காவல்துறை விசாரணையில் பெற்றோர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மாணவிக்கு தீண்டாமை கொடுமை நடக்கவில்லை என்று பள்ளி நிர்வாகம் தரப்பிலிருந்து தற்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் போலீசார் விசாரணையில் பள்ளி நிர்வாகம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. விசாரணையின்படி மாணவியிடம் சாதிய பாகுபாடு காட்டப்படவில்லை என போலீசார் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். சம்பவத்தை வீடியோ எடுத்து வெளியிட்டவர்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக மற்ற மாணவர்களிடமும் விசாரணை நடத்தப்படும் என போலீசார் தரப்பிலிருந்து தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.